கிரேட்டஸ்ட் ஸ்டோரி எவர் டோல்டு. எல்லாரும் இந்த பிக் பேங்கை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. 14 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நான் போய் பார்த்ததில்ல. ஆனால் பிக் பேங்க்கு முன்னாடி என்ன அப்படின்ற கொஷின் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் பிக் பேங்க்கு அப்புறம் என்னன்ற கொஷினை ஆல்மோஸ்ட் யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க. கேட்டால் சிம்பிள், யூனிவர்ஸ் கிரியேட் ஆச்சு அதானப்பா. எக்ஸாக்ட்லி அதுதான். பட் ஆனால் அது அவ்வளோ ஈஸியெல்லாம் க்ரியேட் ஆகலை. நீங்கள் நினச்சிக்கலாம் பிக் பேங் க்ரியேட் ஆச்சு, அதுக்கப்புறம் அப்படியே அதிலேருந்து யூனிவர்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சுன்னு. அப்படிலாம் இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் 8 காலகட்டங்கள் இருக்குது இந்த பிக் பேங் க்ரியேட் ஆனதுக்கப்புறம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று தான் பிளாங்க் எரா அப்படின்னு சொல்லுவாங்க. 0 to 10⁻³ -43 செகண்ட்ஸ். இதை பிளாங்க் எரான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி 8 இருக்குது. ஸோ இந்த 8மே என்னென்ன அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிளாங்க் இவர் தான் ஃபாதர் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ நம்ம இந்த சேனலில் யூனிவர்ஸ் எப்படி க்ரியேட் ஆச்சு, பிக் பேங்க் அப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பிக் பேங்க் முன்னாடி என்ன அப்படின்றத தேடுறதுக்கு பதிலாக பிக் பேங்க் அப்புறம் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். டீப்பாக இந்த யூனிவர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.